துரியோதனனை காப்பாற்றும் பாண்டவர்கள். சித்திரசேனன் தன் படைகளை கொண்டு கர்ணனை எதிர்த்து போரிடத் தொடங்கினான். கர்ணனை காட்டிலும் கந்தர்வர்கள் வேகமாக தாக்கினர். இதனால் கர்ணனின் தேர் உடைந்தது. கர்ணனன் வைத்திருந்த வில்லையும் அவர்கள் உடைத்தனர். கந்தர்வர்களின் பலம் அதிகமாகிக் கொண்டே போனது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் கர்ணன் அவ்விடத்தை விட்டுச் சென்றான். கந்தர்வர்கள் பலம் பெற்றிருப்பதையும் கர்ணன் அவ்விடத்தை விட்டு விலகிச் சென்றதையும் துரியோதனன் கவனித்தான். இதனால் துரியோதனனின் மனதில் பயம் குடிகொண்டது. உடனே துரியோதனன் தானும் அவ்விடத்தை விட்டு செல்வது தான் சிறந்தது என நினைத்து அங்கிருந்து செல்ல முற்பட்டான். அப்பொழுது சித்திரசேனன் தன் மாய சக்தியால் துரியோதனனை சிறைப்பிடித்தார். துரியோதனனுடன் வந்த அனைவரையும் சித்திரசேனன் சிறைப்பிடித்தார். கந்தர்வர்கள் அனைவரையும் சிறைப்படுத்திக் கொண்டு அங்கிருந்து சென்றனர். துரியோதனனின் படைகளில் இருந்து தப்பிய சில வீரர்கள் பாண்டவர்களிடம் ஓடிச் சென்றனர். பாண்டவர்கள் துரியோதனனின் படைவீரர்களைக் கண்டு திகைத்து நின்றனர். படைவீரர்கள் சகுனி யோசனையால் துரியோதனன் படைகளை அழைத்து கொண்டு இங்கு வந்தார். துரியோதனனுக்கு முன் வந்த சகுனி அவர்கள் குளக்கரையில் நீராடிக் கொண்டிருந்த கந்தர்வர்களை அங்கிருந்து செல்லுமாறு கூறினார். இதனால் இரு தரப்பினருக்கும் யுத்தம் ஏற்பட்டது. யுத்தத்தில் சித்திரசேனன் தன் மாய சக்தியைக் கொண்டு கௌரவர்கள் அனைவரையும் சிறைப்பிடித்து செல்கின்றனர். தாங்கள் தான் துரியோதனனையும் கௌரவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என வேண்டினர். அப்பொழுது பீமன், உங்கள் அரசன் துரியோதனனுக்கு சரியான தண்டனை தான் கிடைத்துள்ளது. துரியோதனன் எங்களை நாட்டை விட்டு அனுப்பியபோது நீங்கள் நின்று வேடிக்கைதான் பார்த்து கொண்டு இருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது எதற்காக உதவியை தேடி இங்கு வந்துள்ளீர்கள்? எங்களால் காப்பாற்ற முடியாது என கடுமையாக கூறினான். இதை கேட்ட தருமர், பீமா, நீ இவ்வாறு பேசுதல் கூடாது. கௌரவர்களும் நமக்கு சகோதரர்கள் ஆகிறார்கள். இப்பொழுது வேண்டுமானால் அவர்களிடம் நமக்கு பகை இருக்கலாம். மனிதகுலம் என்பது ஜாதி, இனம், மொழி இவற்றால் ஒன்று சேர்கிறது. நமக்கு கௌரவர்களிடம் மட்டுமே விரோதம் உள்ளது. அவர்களின் குலம் நம் குலம் ஆகும். நம் குலத்திற்கு தீங்கு ஏற்படும்போது அதை நாம் தடுக்க வேண்டும் அல்லவா? கந்தர்வர்கள் சிறைப்பிடித்துள்ளது நம் குலத்தை சேர்ந்தவர்கள். நம் குலத்திற்கு இழுக்கு நேரும்போது அதை நாம் தடுக்க வேண்டும். அதனால் உடனே சென்று நாம் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என உறுதியாக கூறினார். தருமரின் பேச்சை மீற முடியாத சகோதரர்கள் கந்தர்வர்களை நோக்கிச் சென்றார்கள். பாண்டவர்கள் கந்தர்வர்களை தடுத்து நிறுத்தினார்கள். தருமர் சித்திரசேனனை பார்த்து, நீங்கள் சிறைப்பிடித்து கொண்டு செல்பவர்கள் எங்கள் குலத்தை சேர்ந்த சகோதரர்கள் என்றான். சித்திரசேனன், நீங்கள் பாண்டவர்கள் தானே? நீங்கள் இங்கு தங்கி உள்ளீர்கள் என்பது தெரியும். உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். துரியோதனன் உங்களின் சகோதரன் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. பௌர்ணமி நாளான இன்று நாங்கள் குளக்கரையில் நீராடிக் கொண்டிருந்தோம். இவர்கள் அங்கு வந்து எங்களுக்கு இடையூறு செய்தார்கள். கர்ணனை விட்டு எங்களை விரட்ட கூறினார்கள். அதனால் தான் நாங்களும் எங்கள் பலத்தை அவர்களுக்கு காண்பித்தோம். இவர்கள் உங்களுக்கும் கெடுதல் செய்துள்ளார்கள். அவ்வாறு இருக்கையில் நீங்கள் ஏன் இவர்களை காப்பாற்ற நினைக்கின்றீர்கள் என்றார். தருமர், எவ்வளவு துன்பங்களை இவர்கள் எங்களுக்கு கொடுத்திருந்தாலும் இவர்கள் எங்கள் சகோதரர்கள். அதனால் நீங்கள் இவர்களை விட்டுவிடுங்கள் என கூறினார்கள். ஆனால் சித்திரசேனன் இவர்களை ஒருபோதும் விடுவிக்க முடியாது என உறுதியாக கூறினார். தருமர், நீங்கள் விடுவிக்கவில்லையென்றால் யுத்தம் செய்தாவது இவர்களை விடுவித்து கொண்டு செல்வோம் என கூறினான். இதை கேட்ட துரியோதனன், தருமன் நிச்சயம் தங்களை காப்பாற்றுவான் என நம்பினான். சித்திரசேனன், அப்படியென்றால் எங்களுடன் யுத்தம் புரிந்து கௌரவர்களை காப்பாற்றிக் கொள் என்றார். அதன் பிறகு தருமர் அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் யுத்தத்தை தொடங்குமாறு சைகை காண்பித்தார். அர்ஜுனன் சித்திரசேனன் தேவலோகத்தில் தனக்கு கலைகளை கற்றுக் கொடுத்தவர் என்பதை அறிந்தான். ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அர்ஜுனன் தன் வில்லை கொண்டு பல கணைகளை ஏவினான். கந்தர்வர்கள் அர்ஜுனனையும் பீமனையும் எதிர்த்து போரிட்டனர். பீமன் தன் பலத்தால் பல கந்தர்வர்களை துவம்சம் செய்தான். வெகு நேரம் இந்த யுத்தம் நடைபெற்றது. அர்ஜுனனின் வில்லுக்கு பல கந்தர்வர்கள் மடிந்தனர். சித்திரசேனனின் அணிவகுப்பால் கந்தர்வர்கள் பலர் வந்தனர். அர்ஜுனனின் வில் திறமையைக் கண்டு கந்தர்வர்கள் வியந்தனர். கந்தர்வர்களுக்கு துரியோதனன் மேல் இருந்த கோபம் அர்ஜுனன் மற்றும் பீமன் மேல் இல்லாமல் போனது. அர்ஜுனன் மற்றும் பீமனின் தாக்குதலை தாங்கி பிடிக்காமல் கந்தர்வர்கள் அவஸ்தை அடைந்தனர். கந்தர்வர்கள் படை வெகுவேகமாக பின்னடைந்து கொண்டே வந்தது.
இதை கண்ட தருமர் இதற்கு மேல் யுத்தம் புரிந்தால் விபரீதமாக ஏதேனும் ஏற்படக்கூடும் என நினைத்து அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் போரை நிறுத்துமாறு சைகை காண்பித்தான். சித்திரசேனன் தன் தோல்வியை ஏற்றுக்கொண்டான். அர்ஜுனனின் வில் திறமையை பாராட்டினான். அதன் பிறகு சிறைப்பிடித்த கௌரவர்களை விடுவித்து அங்கிருந்து சென்றனர். தருமர், துரியோதனா, நீ அஸ்தினாபுரம் சென்று நல்லாட்சி புரிவாயாக என கூறினான். இது துரியோதனனுக்கு பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்துவது போல் இருந்தது. இதற்கு காரணம் பாண்டவர்கள் உயிர்ப்பிச்சை போடுவது போல் இருந்தது என எண்ணினான். இதை கர்ணனிடம் சொல்லி மிகவும் வருத்தம் கொண்டான். இமோஜி கர்ணன் துரியோதனனுக்கு ஆறுதல் கூறினான். பிறகு அங்கிருந்து கௌரவர்கள் அரண்மனைக்கு சென்றனர். பீஷ்மருக்கு நடந்தவை அனைத்தும் தெரிவிக்கப்பட்டது. பீஷ்மர் துரியோதனனிடம், துரியோதனா, இப்பொழுதாவது தெரிந்து கொள், உனக்கு ஆபத்தில் உதவியவர்கள் பாண்டவர்கள். அதனால் அவர்களை வெறுத்து ஒதுக்காதே என கூறினார். பீஷ்மரின் சொற்களை துரியோதனன் தன் செவிகளில் வாங்கிக் கொள்ளாமல் சென்றுவிட்டான். துர்வாச முனிவரை உபசரிக்கும் துரியோதனன் பாண்டவர்களை நினைத்து மனம் புழுங்கினான். பாண்டவர்களை வீழ்த்த ஏதேனும் வழி உள்ளதா என யோசித்தான். துரியோதனன் தருமர் முன் செய்த ராஜசூயாகம் போல ஒரு யாகம் செய்ய விரும்பினான். உடனே தனது விருப்பத்தை கர்ணனிடம் தெரிவித்தான். ராஜசூயாகம் செய்வதற்கு ஒரு நிபந்தனை உண்டு. ராஜசூயாகம் செய்பவரது தலைமையை பல நாட்டு மன்னர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்ணன், நான் பல நாடுகளுக்குச் சென்று அம்மன்னர்களை உனது தலைமையை ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறேன் என கூறி விட்டு அங்கிருந்து சென்றான். அதேபோல் கர்ணன் பல நாடுகளுக்கு சென்று வென்று வந்தான். துரியோதனன் பல நாடுகளை வென்று வந்த தன் நண்பன் கர்ணனை அன்போடு தழுவிக்கொண்டான். ராஜசூயாகம் நடத்த புரோகிதர்கள் அழைக்கப்பட்டனர். ஆனால் புரோகிதர்கள் வருவதற்கு மறுத்துவிட்டனர். ராஜசூயாகம் நடத்திய தருமர் இன்னமும் உயிருடன் இருக்கும்போது அதை வேறொருவர் செய்வது மரபல்ல என கூறி மறுத்துவிட்டனர். அதற்கு பதிலாக வைஷ்ணவ வேள்வி வேண்டுமென்றால் செய்யலாம் என்றனர். பொன் கலப்பையால் நிலத்தை உழுது இயற்றும் வேள்வி அது. இவ்வேள்விக்கு பல நாட்டு மன்னர்களுக்கும் அழைப்பு விடுவிக்கப்பட்டது. இவ்வேள்விக்கு பாண்டவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. பாண்டவர்களுக்கு அழைப்பு விடுக்க ஒரு தூதுவனை அனுப்பினான் துரியோதனன். தூதுவர்கள் பாண்டவர்களிடம் சென்று வைஷ்ணவ வேள்விக்கு அழைப்பு விடுத்தனர். பாண்டவர்கள், நாங்கள் எங்களின் வனவாசம் காலம் முடியாமல் அரண்மனை திரும்ப மாட்டோம் என உறுதியுடன் கூறினர். தூதுவர்கள் அரண்மனைக்கு சென்று துரியோதனனிடம் பாண்டவர்கள் கூறியதை தெரிவித்தனர். துரியோதனன் இதை கேட்டு கோபம் அடைந்தான். உடனே கர்ணனை அழைத்து, கர்ணா, நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். நிச்சயம் நாம் பாண்டவர்களை போரில் தோற்கடித்து விடுவோம். அதன் பிறகு நான் யுதிஷ்டிரனை போல் ராஜசூயாகம் செய்ய வேண்டும். இதற்கு நீதான் எனக்கு உதவி புரிய வேண்டும் என்றான். கர்ணன், நண்பா, நிச்சயம் நான் உனக்கு உதவி செய்வேன். நான் போரில் அர்ஜுனை வீழ்த்தும் வரை மது, மாமிசம் போன்றவற்றை தீண்டமாட்டேன் என சபதம் செய்தான். இதை கேட்டு துரியோதனன் மகிழ்ச்சி அடைந்தான். கர்ணனின் சபதம் பாண்டவர்களுக்கு தெரிய வந்தது. தர்மர் இதை நினைத்து வருத்தம் கொண்டான். கர்ணனிடம் கவச குண்டலங்கள் இருக்கும் வரை அவனை வீழ்த்துவது கடினம் என நினைத்து வருந்தினான். துரியோதனனின் வைஷ்ணவ வேள்விக்கு பல நாடுகளில் இருந்தும் மன்னர்கள் வந்தனர். வைஷ்ணவ வேள்வி இனிதே நடைபெற்று முடிந்தது. துரியோதனன் வைஷ்ணவ வேள்வி சிறப்பாக நடந்து முடிந்ததற்கு காரணம் கர்ணன் என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான். சில நாட்கள் கழிந்தது. பாண்டவர்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து வருவதை துரியோதனன் வெறுத்து வந்தான். பாண்டவர்களை தடுத்து நிறுத்த ஏதேனும் வழி செய்ய நினைத்தான். ஒரு நாள் துர்வாச முனிவர் அட்சய திருதி நாளன்று அவரது 10,000 சீடர்களுடன் துரியோதனனின் அரண்மனைக்கு வந்தார். துர்வாச முனிவருக்கு அருளும் சக்தியும் உண்டு, சபிக்கும் சக்தியும் உண்டு. இதை அறிந்த துரியோதனன் துர்வாச முனிவர் மூலம் பாண்டவர்களை பழி வாங்க நினைத்தான். அதனால் துர்வாச முனிவரை நன்றாக உபசரித்தான். துரியோதனனின் உபசரிப்பில் மகிழ்ந்த துர்வாசர் துரியோதனனை வாழ்த்தினார். துரியோதனனிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என கேட்டார். துரியோதன், துர்வாசர் பாண்டவர்கள் இருப்பிடத்திற்கு சென்றால் அவரை நன்றாக உபசரிக்க வேண்டும். அவர்களிடம் அள்ள உணவு குறையாத ஓர் அட்சய பாத்திரம் உண்டு. ஒரு நாளில் ஒரு முறை அதை பயன்படுத்திய பின்பு அதை கழுவி வைத்துவிட்டால் அதை மீண்டும் மறுநாள் தான் பயன்படுத்த முடியும். துர்வாசர் பாண்டவர்களின் இருப்பிடத்திற்கு செல்வதற்குள் திரௌபதி அட்சய பாத்திரத்தை கழுவி வைத்திருப்பாள். துர்வாசரை அவர்களால் உபசரிக்க முடியாது.
துர்வாசர் பசியினால் கோபம் கொண்டு பாண்டவர்களை சபிப்பார். இதனால் பாண்டவர்களும் அழிவார்கள் என நினைத்தான். துரியோதனன், முனிவரே, காட்டில் எனது சகோதரர்கள் பாண்டவர்களின் இருப்பிடத்திற்கு சென்று அவர்களின் உபசரிப்பையும் ஏற்றுக்கொண்டு அவர்களையும் தாங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும் என வேண்டினான். துரியோதனனை வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட துர்வாசர் அவர்களிடம் இருந்து விடைபெற்று பாண்டவர்களின் இருப்பிடத்தை நோக்கிச் சென்றார். பாண்டவர்கள் அன்றைய நாளுக்கான உணவை அருந்திவிட்டனர். மேலும் அந்தணர் யாரேனும் வந்தால் அவர்களுக்கும் உணவளித்தனர். அன்றும் அனைவரும் அருந்திய பின் திரௌபதி அட்சய பாத்திரத்தை நன்றாக கழுவி பத்திரப்படுத்தி வைத்தாள். அப்பொழுது அவளுக்கு துர்வாச முனிவர் தங்கள் இருப்பிடத்திற்கு வரும் செய்தி தெரிவிக்கப்பட்டது. துர்வாச முனிவர் இருப்பிடத்திற்கு வந்தால் அவரை நன்றாக உபசரிக்க வேண்டும். ஆனால் அட்சய பாத்திரத்தில் இனி உணவு பெருகாதே என திரௌபதி கலக்கம் அடைந்தாள். பாண்டவர்களை காப்பாற்றும் கிருஷ்ணர். திரௌபதி தன் கணவர்களிடம், துர்வாச முனிவர் நம் குடிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவரை உபசரிக்க நம்மிடம் எதுவும் இல்லை. அட்சய பாத்திரத்தையும் நான் கழுவி வைத்துவிட்டேன். இனி என்ன செய்வது? துர்வாசரை நாம் நன்றாக உபசரிக்கவில்லையென்றால் அவர் நம்மை சபித்து விடுவார் என கூறி துன்பம் அடைந்தாள். பாண்டவர்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றனர். திரௌபதி, இதிலிருந்து நாம் மீள வாசுதேவனால் மட்டுமே முடியும் என கூறினாள். அனைவரும் கண்ணனை மனதார நினைத்தனர். கிருஷ்ணர் பாண்டவர்களின் குடிலுக்கு வந்தார். திரௌபதியிடம், எனக்கு மிகவும் பசியாக உள்ளது, எனக்கு சிறிது உணவு அளிப்பாயா என கேட்டார். இதை கேட்டு திரௌபதி மிகவும் மனச்சங்கடத்திற்கு உள்ளானாள். கிருஷ்ணரிடம், வாசுதேவரே, நீங்களும் எங்களை சோதிக்கிறீர். நாங்கள் உணவு அருந்தும் அட்சய பாத்திரத்தை முழுவதுமாக கழுவி வைத்துவிட்டேன். தங்களுக்கு உணவை நான் எவ்வாறு கொண்டு வருவேன்? நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என வேண்டினாள். கிருஷ்ணர், திரௌபதி, அட்சய பாத்திரத்தை எடுத்து கொண்டு வா என்றார். திரௌபதிக்கு ஒன்றும் புரியவில்லை. அட்சய பாத்திரத்தை எடுத்து வந்து கிருஷ்ணரிடம் கொடுத்தாள். கிருஷ்ணர் அட்சய பாத்திரத்தை பார்த்தார். அதில் ஓர் அன்னப்பருக்கை இருந்தது. கிருஷ்ணர், இது தான் என் உணவு என கூறி அந்த பருக்கையை தன் வாயில் போட்டு கொண்டார். திரௌபதியிடம், என் பசி தீர்ந்துவிட்டது என கூறினார். இதை பார்த்து திரௌபதியும் பாண்டவர்களும் ஆச்சரியம் அடைந்தனர். அங்கு பாண்டவர்களின் குடிலை நோக்கி வந்து கொண்டிருந்த துர்வாசருக்கும் அவரது 10,000 சீடர்களுக்கும் 10 நாள் உணவை ஒரே நாளில் சாப்பிட்டது போல் வயிறு கனத்தது. அவர்கள் அனைவருக்கும் பசி உணர்வு இல்லாமல் போனது. பசி உணர்வு இல்லாததால் துர்வாசருக்கும் ஒன்றும் புரியவில்லை. பாண்டவர்களின் குடிலுக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்களின் இருப்பிடத்திற்கு சென்று அவர்களின் உபசரிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாயிற்றே என நினைத்து வருந்தினார். பாண்டவர்களின் குடிலுக்கு விரைந்து சென்றார். தர்மரிடம், யுதிஷ்டிரா, என்னை மன்னிக்க வேண்டும். இன்று என்னால் உங்களின் உபசரிப்பை ஏற்றுக்கொள்ள இயலாது. எனக்கும் எனது சீடர்களுக்கும் சுவையறியாத உணவை உண்டது போல் திருப்தி ஏற்பட்டது என்றார். இதை கேட்டு பாண்டவர்களும் திரௌபதியும் ஆச்சரியமடைந்தனர். துர்வாசர் பாண்டவர்களை வாழ்த்திவிட்டு அங்கிருந்து விடைபெற்று சென்றார். கிருஷ்ணரின் மகிமையை பாராட்டி பாண்டவர்கள் மகிழ்ந்தனர். துர்வாச முனிவரை வைத்து பாண்டவர்களை பழிவாங்க நினைத்த துரியோதனனின் எண்ணம் தோல்வியில் முடிந்தது. ஒரு நாள் திரௌபதி குடிலில் தனியாக இருந்தாள். பாண்டவர்கள் ஐவரும் வேட்டைக்கு சென்றுவிட்டனர். அச்சமயம் சிந்து நாட்டின் மன்னன் ஜெயத்திரதன் அவ்வழியே சென்றான். அப்பொழுது அங்கு குடிலில் தனியாக இருந்த திரௌபதியை கண்டு காதல் கொண்டான். ஜெயத்திரதன் சிந்து நாட்டு அரசன் மற்றும் கௌரவர்களின் தங்கை துச்சலையின் கணவன். இவனது தந்தை விருத்தக்ஷத்ரன். ஜெயத்திரதன் பிறந்தபோது ஓர் அசரீரி. இவன் போரில் புகழ்படைத்து வீர சொர்க்கம் அடைவான் எனக் கூறியது கேட்டு ஜெயத்ரதன் தந்தை, என் மகன் தலையை தரையில் விழும்படி செய்பவன் தலை சொக்கு நூறாக வேண்டும் என்றான். திரௌபதியிடம் சென்று தன் காதலை வெளிப்படுத்தினான். திரௌபதி, நான் திருமணமான பெண். திருமணமான பெண்ணை விரும்புவது கொடிய செயல். எனது கணவர் தருமர் வடக்கு நோக்கியும் பீமன் தெற்கு நோக்கியும் அர்ஜுனன் மேற்கு நோக்கியும் நகுலன் சகாதேவன் கிழக்கு நோக்கியும் வேட்டைக்கு சென்றுள்ளனர். நீ என்னுடன் தகாத முறையில் இவ்வாறு நடந்ததை அவர்கள் அறிந்தால் உன்னை கொன்று விடுவார்கள். அதனால் நீ இங்கிருந்து சென்று விடு என கூறினாள். ஆனால் ஜெயத்ரதன் அதை கேட்பதாய் இல்லை. அவளை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து இழுத்துச் சென்றான். அவனை தடுக்க பலரும் முயன்றனர். அவன் அதை கேட்கவில்லை.
காட்டில் பாண்டவர்களுக்கு ஏதோ ஆபத்து நேருவது போல் மனதில் தோன்றியது. அதனால் அனைவரும் ஒன்று கூடினர். விரைந்து குடிலை நோக்கிச் சென்றனர். அங்கு திரௌபதி இல்லாததை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு ஜெயத்ரதன் திரௌபதியை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றதை அவர்கள் அறிந்தனர். குடிலுக்கு அருகில் தேர் சென்றிருக்கும் சுவடை பார்த்தனர். தருமர் பீமனை பார்த்து, பீமா, நீ உடனே விரைந்து சென்று திரௌபதியை விடுவித்து அழைத்து வா என கூறினான். உடனே பீமன் அங்கிருந்து ஜெயத்ரதன் இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்து சென்றான். அவனுடன் கடுமையாக போரிட்டான். திரௌபதியை அவனிடம் இருந்து விடுவித்தான். பீமனின் தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் ஜெயத்ரதன் அங்கிருந்து தப்பிச் செல்ல முற்பட்டான். பீமன் அவனை விடாமல் தாக்கி கயிற்றால் கட்டி தருமர் முன் கொண்டு வந்து நிறுத்தினான். தருமரிடம் கேள்வி கேட்கும் யட்சன். தருமர், தம்பி பீமா, ஜெயத்ரதன் கௌரவர்களின் தங்கை துச்சலையின் கணவன். இவன் நமக்கு மைத்துனன் ஆவான். அதனால் விட்டுவிடு என கூறினார். பாண்டவர்களிடம் தோற்று தலைக்குனிந்து திரும்பிய ஜெயத்ரதன் கங்கை கரைக்குச் சென்றான். அங்கு சிவனை காண கடும் தவம் இருந்தான். சிவபெருமான் ஜெயத்ரதன் முன் தோன்றி, உன் தவத்தைக் கண்டு மகிழ்ந்தேன். உனக்கு என்ன வரம் வேண்டுமென்பதை கேள் என்றார். ஜெயத்ரதன், பெருமானே, பாண்டவர்களால் நான் தலைக்குனிந்து விட்டேன். அதனால் நான் அவர்களை அழிக்க வேண்டும். அதற்கான சக்தியை தாங்கள் எனக்கு அருள வேண்டும் என்றான். சிவபெருமான், ஜெயத்ரதனே, பாண்டவர்களுக்கு உறுதுணையாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிறார். அதனால் அவர்களை எதிர்த்து உன்னால் எதுவும் செய்ய முடியாது. உனக்கு பாண்டவர்களை எதிர்க்கும் ஆற்றலை கொடுக்கிறேன். ஆனால் இதைக்கொண்டு அவர்களை அழிக்க முடியாது என கூறி விட்டு மறைந்தார். அதன் பிறகு ஜெயத்ரதன் தன் நகரத்திற்கு சென்றான். 12 கால வனவாசம் முடியும் நேரத்தில் பாண்டவர்களுக்கு மற்றொரு சோதனையும் வந்தது. அங்கு முனிவர் ஒருவரின் அரணியுடன் கூடிய கடைக்கோல் ஒன்று மானின் கொம்பில் ஒற்றிக் கொண்டது. அந்த மான் அங்கிருந்து வேகமாக ஓடிவிட்டது. உடனே விரைந்து சென்று பாண்டவர்களிடம், எனது கடைக்கோலை மான் ஒன்று எடுத்துச் சென்றுவிட்டது. அந்த கடைக்கோலை தாங்கள் எனக்கு மீட்டுத் தர வேண்டும் என வேண்டினார். பாண்டவர்கள், முனிவரே, தாங்கள் கவலை கொள்ளாமல் இருங்கள். கடைக்கோலை மானிடமிருந்து நாங்கள் மீட்டு கொண்டு வந்து கொடுக்கிறோம் என்றனர். உடனே பாண்டவர்கள் மானை தேடி காட்டிற்கு சென்றனர். வெகு தூரம் சென்றதால் பாண்டவர்களுக்கு தாகம் ஏற்பட்டது. தருமர் நகுலனிடம் தண்ணீர் கொண்டு வரும்படி கூறினார். அவ்வாறே நகுலனும் தண்ணீரை தேடி சென்றான். அங்கு காட்டின் நடுவே ஒரு குளம் இருப்பதை நகுலன் பார்த்தான். அங்கு சென்று தண்ணீரை பருக முற்பட்டான். அப்பொழுது அவனுக்கு நில் என்னும் குரல் கேட்டது. ஆனால் நகுலன் அதனை பொருட்படுத்தாமல் தண்ணீரை பருகினான். தண்ணீரை பருகிய உடனே நகுலன் அவ்விடத்திலேயே மாண்டு விழுந்தான். நகுலனை வெகு நேரம் காணாததால் தருமர் சகாதேவனை அனுப்பினான். சகாதேவனும் காட்டின் நடுவே ஒரு குளம் இருப்பதைக் கண்டான். அங்கு சென்று தண்ணீரை பருக முற்பட்டான். அப்பொழுது அவனுக்கு நில் என்னும் குரல் கேட்டது. ஆனால் சகாதேவன் அதனை பொருட்படுத்தாமல் தண்ணீரை பருகினான். தண்ணீரை பருகிய உடனே சகாதேவன் அவ்விடத்திலேயே மாண்டு விழுந்தான். சகாதேவனையும் வெகுநேரம் காணாததால் தருமர் பீமனை அனுப்பினான். பீமனும் அவ்வாறே மாண்டு விழுந்தான். பீமனை காணாததால் அர்ஜுனனை அனுப்பினான். அர்ஜுனனும் மற்ற சகோதரர்கள் போல் மாண்டு விழுந்தான். சகோதரர்கள் சென்று வெகு நேரமாகியும் திரும்பி வராததால் தருமன் சந்தேகமடைந்தான். சகோதரர்களை தேடிச் சென்றான். காட்டில் குளம் இருக்கும் பகுதியை அடைந்தான். அங்கு தனது சகோதரர்கள் வீழ்ந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். அப்பொழுது மிகவும் தாகத்துடன் இருந்ததால் அங்கிருந்த தண்ணீரை பருக முயன்றான். அப்பொழுது நில் என்னும் குரல் அவனுக்கு கேட்டது. நீ இந்த தண்ணீரை பருகினால் உன் சகோதரர்களுக்கு ஏற்பட்ட நிலை தான் உனக்கும் ஏற்படும். இந்த குளம் என்னுடையது. என் அனுமதியின்றி இவர்கள் தண்ணீர் பருகியதால் இவர்களுக்கு இந்நிலைமை ஏற்பட்டது. நான் உன்னிடம் கேட்கும் கேள்விக்கு பதில் அளித்தால் நீ இங்கு தண்ணீர் பருகலாம் என்றது. இக்குரல் யட்சனுடையது என்பதை அறிந்த தருமர் சரி என கூறினான். நான் என்னால் இயன்றவரை பதிலை தருகிறேன் என்றான். யட்சனின் கேள்விகளும் அதற்கு தருமர் கூறும் பதில்களும். யட்சன், சூரியனை உதிக்கச் செய்வது யார்? தருமர், பிரம்மா. யட்சன், சூரியன் எதில் நிலைத்து நிற்கிறான்? தருமர், சத்தியத்தில். யட்சன், ஒருவன் எதனால் சிறப்படைகிறான்? தருமர், மன உறுதியால். யட்சன், சாதுக்களின் தருமம் எது? தருமர், தவம். யட்சன், உழவர்களுக்கு எது முக்கியம்? தருமர், மழை. யட்சன், விதைப்பதற்கு எது சிறந்தது? தருமர், நல்ல விதை. யட்சன், பூமியை விட பொறுமை மிக்கவர் யார்?
தருமர் தாய். யட்சன் வானினும் உயர்ந்தவர் யார்? தருமர் தந்தை. யட்சன் காற்றினும் விரைந்து செல்லக்கூடியது எது? தருமர் மனம். யட்சன் புல்லைவிட அதிகமானது எது? தருமர் கவலை. யட்சன் ஒரு மனிதனுக்கு உயிர் போன்றவர் யார்? தருமர் மகன். யட்சன் மனிதனுக்கு தெய்வத்தால் கிடைத்த நன்மை எது? தருமர் மனைவி. யட்சன் ஒருவன் எதனை விட வேண்டும்? தருமர் தற்பெருமையை. யட்சன் யார் உயிர் அற்றவன்? தருமர் வறுமையாளன். யட்சன் எது தவம்? தருமர் மன அடக்கம். யட்சன் பொறுமை என்பது. தருமர் இன்ப துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல். யட்சன் உயர்ந்தோர் என்பவர் யார்? தருமர் நல்லொழுக்கம் உடையவர். யட்சன் மகிழ்ச்சியுடன் வாழ்பவர் யார்? தருமர் கடன் வாங்காதவர். யட்சன் தூங்கும் போது கண்களை மூடாமல் இருப்பது எது? தருமர் மீன். யட்சன் இதயம் இல்லாதது எது? தருமர் கல். யட்சன் உலகம் எங்கும் செல்பவனுக்கு உற்ற துணை எது? தருமர் கல்வி. யட்சன் வேகம் மிக்கது எது? தருமர் நதி. யட்சன் நோய் உடையவனின் நண்பன் யார்? தருமர் மருத்துவர். யட்சன் உயிர் விடுபவனுக்கு உற்ற துணை யார்? தருமர் அவன் செய்த நல்லறம். யட்சன் எது அமிழ்தம்? தருமர் பால். யட்சன் வெற்றிக்கு அடிப்படை எது? தருமர் விடாமுயற்சி. யட்சன் புகழ் வாழ்க்கை எதனால் அடையலாம்? தருமர் இல்லாதவர்க்கு ஒன்றை தருவதால். யட்சன் உலகில் தனியாக உலா வருபவன் யார்? தருமர் சூரியன். யட்சன் உலகில் மிகச்சிறந்த தர்மம் எது? தருமர் கொல்லாமை. யட்சன் உலகெங்கும் நிறைந்திருப்பது எது? தருமர் அஞ்ஞானம். யட்சன் முக்திக்கு உரிய வழி எது? தருமர் பற்றினை முற்றும் விலக்குதல். யட்சன் யாரிடம் கொண்ட நட்பு மேன்மை உடையது? தருமர் சாதுக்களிடம் கொண்ட நட்பு. யட்சன் நாட்டுக்கு உயிர் போன்றவன் யார்? தருமர் அரசன். யட்சன் எது ஞானம்? தருமர் மெய்ப்பொருளை அறிவதே ஞானம். யட்சன் ஒருவனுக்கு பகையாவது எது? தருமர் கோபம். யட்சன் முக்திக்கு தடையாக இருப்பது எது? தருமர் நான் என்னும் ஆணவம். யட்சன் பிறப்புக்கு வித்திடுவது எது? தருமர் ஆசை. யட்சன் எப்போதும் நிறைவேறாதது எது? தருமர் பேராசை. யட்சன் யார் முனிவர்? தருமர் ஆசை அற்றவர். யட்சன் எது நல்வழி? தருமர் சான்றோர் செல்லும் வழி. யட்சன் எது வியப்பானது? தருமர் நாள்தோறும் பலர் இறப்பதை கண்டபோதும் தனக்கு மரணம் இல்லையென்று மனிதன் கருதுகின்றானே, அதுதான் வியப்பானது. யட்சன் மீண்டும் பிறவி வராமல் இருக்க ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? தருமர் எப்போதும் நல்லறமே செய்தல் வேண்டும். யட்சன் தருமரின் பதில்களில் மகிழ்ந்தார்.